வெல்கம் டு ட்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அது சூடாகட்டும். சூடானது பிறகும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொதுவாகவே பூண்டு குழம்பு புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் மறக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடணும். ஓகே, இப்போ இது வதங்குறப்பவே தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதுமானது. ஓகே, வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இது நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ 2 மிளகாய் வத்தல் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ப இப்போ மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த பவுடரும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போது 1 கப் ஆஃப் புளி கரைசல் நான் சேர்க்குறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ அளவு நீங்கள் புளி கரைசல் சேர்த்தா போதும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். நம்ம நல்லா கொதித்து வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கொதித்து வருது. இது இன்னும் நல்லா கொதித்து வரணும். இப்போது தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இருந்தாலும் போதும். பெருங்காயமும் வெந்தயமும் நம்ம பூண்டு குழம்பு புளிக்குழம்பு இது பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமானது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கெட்டியாக வந்துருச்சுன்னு. நல்லாவே வத்திருச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.